திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏடிஎம்களில் பணம் தெய்வத்துக்கே மக்களின் கஷ்டம் கேட்டுடுச்சு. ரிசர்வ் வங்கி சூப்பர் உத்தரவு. மக்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்காக ஏடிஎம்களில் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் இருக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அடிக்கடி பயன்படுத்தும் குறைந்த மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வகையில் ஏடிஎம்களில் 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை வழக்கமான அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். இதை படிப்படியாக அமுல்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு சென்னை, கோவை உட்பட பல்வேறு பெரிய நகரங்களில் 500 ரூபாய் நோட்டுகள் தான் பெரும்பாலும் வைக்கப்படுகின்றன. குறைந்த மதிப்பு கொண்ட 200 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலான ஏடிஎம்களில் வைக்கப்படுவது இல்லை. மிக அதிகாரப்பூர்வமாகவே 100 ரூபாய் நோட்டுகளை பார்க்க முடிகிறது. 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைகளில் பொருட்களை வாங்க சென்றால் சில்லறை இல்லை என்று பதில் வருகிறது. இப்பொழுது எல்லாம் பெட்ரோல் பங்கில் கூட 500 ரூபாய்க்கு சில்லறை மாற்றுவது கடினமாக இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் மட்டுமே சில்லறை வாங்க முடியும் என்கிற அளவுக்கு நிலைமை இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே ஏடிஎம்களில் 200 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளை பார்ப்பது அரிதாகிவிட்டது. இதனால் மக்கள் குறைவான மதிப்புடைய நோட்டுகளுக்கு திண்டாட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே இந்த குறையை போக்குவதற்காக வங்கி ஏடிஎம்களில் 100 200 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகள் மற்றும் ஏடிஎம் ஆபரேட்டர்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடிக்கடி பயன்படுத்தும் குறைந்த மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வகையில் ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை வழக்கமான அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். இதை படிப்படியாக அமுல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 75% ஏடிஎம்களில் வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் குறைந்தபட்சம் ஒரு அறையிலாவது மேற்படி நோட்டுகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு கூறியுள்ள ரிசர்வ் வங்கி, அனைத்து ஏடிஎம்களிலும் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்த முறையை உறுதி செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தனது உத்தரவில் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.